தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சுற்றுலா தலமான கொடைக்கானலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான இடங்களை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பெர்ஜியம் லேக். இந்த லேக் 24 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இந்த ஏரியோட தண்ணீர் தேனி மாவட்டம் பெரியகுளம் மக்களின் குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது. பெர்ஜியம் ஏரி ஆசியாவிலே மிகப்பெரிய நன்னீர் ஏரியில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. பேரிஜம் செல்லும் வழியில் உள்ள மதிக்கெட்டான் சோலையில் வனத்துறையின் அனுமதியுடன் மலையேறும் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் அதிகமான மூலிகை செடிகளும் சிறுத்தை, செந்நாய், காட்டு மாடு, மலைப்பன்றி, மான், காட்டுக்கோழி போன்ற காட்டு உயிரினங்களும் கொண்டது. இதுவே பெர்ஜியம் லேக் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல் ஆகும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிரையண்ட் பார்க். கொடைக்கானல் நகரில் மிகவும் ரம்மியமான சூழ்நிலையில் அமைந்துள்ளது இந்த பிரையண்ட் பூங்கா. இங்கு சுற்றுலா பயணிகளின் பார்வை அரிதாகவே படுகிறது. கோடை ஏரிக்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்கா பல அழகிய செடி மரங்களால் சூழப்பட்டுள்ளது. கோக்கஸ் வாக் வழியாக நடந்து சென்றால் இந்த பூங்காவுக்கு நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள். கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருபவர்கள் கட்டாயம் இங்கு வருகை தந்து செல்வார்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோக்கஸ் வாக். கோக்கஸ் வாக் 1 கிலோமீட்டர் நீளம் பாதையை சுற்றி பார்ப்பதற்கும் உலா வருவதற்கும் ஏற்ற இடமாகும். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். கோக்கஸ் பாதை வான் அலன் மருத்துவமனையில் இருந்து தொடங்கி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு அருகில் செல்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வழியில் இருபுறமும் வேலிகள் உள்ளன. இந்த நடைபாதை 1872 லெப்டினன்ட் கோக்ரால் செங்குத்தான மலை சரிவில் கட்டப்பட்டது. பாம்பர் நதி பள்ளத்தாக்கு நடைபாதையின் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. நாள் தெளிவாக இருந்தால் சுற்றுலா பயணிகள் தெற்கில் உள்ள டால்பின் மூக்கு புள்ளியையும் பெரியகுளம் நகரம் மற்றும் மதுரை நகரத்தையும் பார்வையில் காணலாம். அதிர்ஷ்டம் சாதகமாக இருந்தால் வானில் ஒளிவட்டத்துடன் உங்கள் நிழலை மேகங்களில் காணலாம். இந்த நிகழ்விற்கு புரோக்கன் ஸ்பெக்டர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குணா கேவ். ஆரம்பத்துல இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் என்று பெயரிடப்பட்டது. இது இந்தியாவின் தமிழ்நாட்டின் கொடைக்கானல் அமைந்துள்ள ஒரு குகையாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் பல பார்வையாளர்கள் ஈர்க்கப்படுகிறது. 1991 ஆண்டு கமல்ஹாசன் நடித்த குணா திரைப்படத்தில் இடம் பெற்றதால் இந்த இடம் குணா குகைகள் என்று பெயர் பெற்றது. படம் வெளியானதிலிருந்தே இந்த இடம் பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. பின்னர் மலையாள திரைப்படமான ஷிக்கார் மற்றும் மற்றொரு மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ் ஆகியவற்றின் கிளைமாக்ஸ் உட்பட பிற திரைப்படங்களும் இங்கு படமாக்கப்பட்டன. இது குகையில் நடந்த ஒரு உண்மையான விபத்தை அடிப்படையாக கொண்டது. குகைகள் ஆராய்வதற்காக நுழைந்த பலர் ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போனதால் குகைகள் அதன் ஆபத்தான வரலாற்றுக்கு பெயர் பெற்றவை. 2016 ஆண்டு நிலவரப்படி குகை தொடர்பாக 16 பேர் உடல்கள் மீட்கப்படாமல் காணாமல் போனதாக போலீசார் பதிவு செய்துள்ளனர். இன்று வரை குணா குகையில் ஆழத்திலிருந்து ஒருவர் மட்டுமே தப்பித்துள்ளார். இது 2024 மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸின் மைய கதையாக செயல்படுத்தப்படுகிறது.